அப்பா எப்படி தான் லேடிஸ் டெய்லி பண்ணினுக்கிறாங்களோ தெரிலங்க. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எறா பிரியாணி. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்வென்ஷன் லெவலில் தம் செய்ய போகிறோம். எனக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தது என்னென்னா அவனில் யூஸ் பண்ணி எப்படி தம் பிரியாணி நம்ம ஏக் தம் பிரியாணி செய்கிறது உதிரியாகவும் வரணும், அதே சமயத்தில் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் கன்வென்ஷன் லெவன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை மெஷர் பண்ணி காட்டுறேன். ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட்டோடு போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம 400 கிராம் வெங்காயம் எடுக்கிறோம். கிட்டத்தட்ட 470 வருது. இதை நம்ம தோல் எல்லாத்தையும் நீக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 400 வந்துடும். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எப்போவுமே கூட குறைய இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ 475 இது ஓகே தான் எனக்கு. இதை எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அடுத்து தக்காளி 400 கிராம் நம்ம அளவு எடுப்போம். தக்காளி 495 இருக்குது. ஸோ இதை நம்ம பாதியாக கட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ கிட்டத்தட்ட நம்ம 450 கிராம் அரை தக்காளி எடுத்துருக்குறோம். ஸோ 450 கிராம் இதுலேயே நம்ம இந்த காம்பெல்லாம் கட் பண்ணுவோம் இந்த இடத்த. ஸோ அதனால் கொஞ்சம் குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் ஆவரேஜாக வந்துடும். இதை நம்மளோட அளவு இன்றைக்கி எடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இதில் நம்ம 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு எடுத்துருக்குறோம். நார்மலாக நம்ம சிக்கன் பிரியாணி செய்யும்போது 100 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு எடுப்போம். இதில் ஏன் ஈக்குவலாக போடுறோம் அப்படின்னா நம்ம சீ ஃபுட்லேருந்து வர்றது ஒரு மைல்டு ஃப்ளேவர் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த பிரியாணி இன்னும் நல்லா என்ஹான்ஸாக பண்ணும்போது அந்த தொக்கு ஸ்டைலில் இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ரைஸ். இல்லைனா இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி போகிற அளவுக்கு கம்மியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்காது. அதனால் இதில் நம்ம இஞ்சி பூண்டு ஈக்குவலாக போடுறோம். 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு எடுத்துருக்குறோம். 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா, அப்புறம் ஒரு 10 பச்சை மிளகாய். இன்கேஸ் நம்ம தக்காளியில் புளிப்பு வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம தயிரோ இல்லைனா லெமனோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் அதை ஆட் பண்ணலை. ஏன்னா நம்ம அது எந்தளவு புளிப்புத்தன்மை வருதுன்றதை பொறுத்து நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நம்ம மெலிசாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி இன்கேஸ் தோலை நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ திரும்ப நம்மளோட வெயிட் கம்மியாக தான் ஆகும். ஸோ அதனால் பெட்டராக எப்போவுமே நம்ம ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாகவே ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் நம்ம வெயிட் எடுக்கும்போதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எடுப்போம். கரெக்டாக 400னா கரெக்டாக அக்யூரேட்டாக 400 எடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி உரிக்க கொள்ளும்போது கொஞ்சம் கம்மியாகிடும். இது எவ்வளோ மெலிசாக உங்களால் கட் பண்ண முடியுமோ இந்த மாதிரி கட் பண்ணிங்க. இல்லைனா நம்ம வாழைக்காய் செய்வது இருக்கும்ல, அதில் செஞ்சால் இன்னும் நல்லா மெலிசாக வரும். நான் அதையும் காட்டுறேன் நான். ஸோ இதாங்க உங்களுக்கு அந்த சூப்பரான ஆப்ஷன். ஸோ உங்களுக்கு அதான் இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே பிரியாணிக்கு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செம்ம சூப்பராக வரும் பிரியாணி. ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் தேய்க்கும் போது உங்களுக்கு நல்ல கரெக்டாக இப்போ நம்ம எந்தளவு மெலிஸ் கொண்டு வந்தோமோ இதே அளவு எல்லாமே வரும் உங்களுக்கு. அப்போ ஈவனாக இருக்கும்போது ஈவனாக குக் ஆகும்போது டேஸ்ட்டு சூப்பராக வரும். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி வச்சுட்டு இது பண்ணிக்க வேண்டியது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக 400 கிராம் வெங்காயம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ உங்களுக்கு பிரியாணி செய்யும்போது அந்த திக்காக தொக்கு அந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதை எடுத்து வச்சுட்டு ஐயோ கண்ணு எரியுது பயிரவா அப்பா எப்படி தான் லேடிஸ் டெய்லி பண்ணினுக்கிறாங்களோ தெரிலங்க, முடியல. இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நானும் முகம் கழுவிட்டு வந்துடுறேன். கண்ணு பயங்கரமாக இதுவாகுது. நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது தக்காளிங்க. ஸோ இதுவும் எவ்வளோ முடியுமோ மெலிசாக கட் பண்ணிங்க. ஸோ பிரியாணியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அதோட நீங்கள் கட் பண்ணுற காய்கறியோட திக்னஸ் தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நீங்கள் ஒவ்வொரு காய்கறிக்குமே ஒரு ஸ்டைலில் நம்ம ஏன் கட் பண்ணுறோன்னா அந்த ஒவ்வொரு டேஸ்ட்டு கொண்டு வரதுக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஏனோ தானே நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வராது. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப கீ பாயிண்ட். வெங்காயம் தக்காளி நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது பார்த்திங்கன்னா பூண்டு மழன்னு இருக்கணும். இது இஞ்சி கொரன்னு இருக்கணும். சரிங்களா? அந்த லைட்டாக நார் தெரியும். நீங்கள் நம்ம வெளியில் பிரியாணி சாப்பிடும்போது பார்த்துருப்பீங்க, இந்த ரைஸ் மேலே நார் லைட்டாக அந்த இஞ்சியோட நார் தெரியும்.
அது காரணம் என்ன, அதை குறப்பாக தான் அரைப்பாங்க, இதுவை தான் மையாக அரைச்சி வச்சுருவாங்க. நீங்கள் ரெண்டுத்தையுமே மையாக அரைச்சிங்கனாலும் அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வராது. நம்ம காட்டுறோம் நம்ம, சரிங்களா? இப்போ நம்ம வந்து 100 கிராம் இஞ்சி 100 கிராம் பூண்டு வச்சுருக்கிறோம், அதையும் போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகே, க்ளீனாக உங்களுக்கு அந்த நார் தெரியும். ஸோ இதான் வந்து பக்குவமாக இருக்கணும், சரிங்களா? இதுக்கு மேலே நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிரியாணியில் அந்த ரைஸில் வந்து பிரியாணி வந்து சரியாக ஒட்டாது. பச்சை மிளகா, ஸோ பச்சை மிளகா ஒரு கிலோவுக்கு ஒரு 10 போதும். இப்போ நம்ம அடுத்து வந்து கொத்தமல்லி வந்து ஒரு 1/4 அரை கட்டுக்கு அளவுக்கு எடுத்துருக்குறோம். ஸோ கத்தியோட மூமெண்ட்டு இப்படி தான் இருக்கணும். இப்படி அழுத்துனீங்கன்னா அதோட எசன்ஸ் வந்து வெளியில் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு பிரியாணியில் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து கம்மியாகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புதினா, இதே மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த மூமெண்ட் வந்து இப்படி தான் இருக்கணும். வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது மிளகாத்தூளுங்க. மிளகாத்தூள் வந்து கிலோவுக்கு வந்து 12.5 கிராம் கரெக்டாக வரும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு. 1 கிலோ பிரியாணிக்கு வந்து 12 கிராமு. ஸோ நம்ம 12.5 கிராம் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் இது, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஓகே 13 கிராம் போட்டிருக்கேன். 12.5 13 ஓகே தான் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு கலருக்காக நம்ம வந்து ஒரு 2 கிராம் வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிப்போம். ஓகேங்களா? 15.8 ஓகே. ஸோ இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதுக்கு மேலே நம்ம காரம் எடுத்து வேணும் அப்படின்னா நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம அமெரிக்காலாம் இருக்கிறதுனால இப்போ குழந்தைங்களாம் வந்து காரம் சாப்பிட்றது கிடையாது அந்தளவு. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். விழுங்கும்போது மட்டும் உங்களுக்கு லைட்டாக தொண்டையில் வந்து ஒரு காரம் தெரியும், வாயில் வைக்கும்போது உங்களுக்கு காரமே தெரியாது. ஸோ குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும். ஸோ அதனால தான் இந்த அளவு வந்து நம்ம சொல்கிறோம் நான், சரிங்களா? ஸோ கல்லுப்பு வந்து கிலோவுக்கு 30 கிராம் நம்ம எடுக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஆவரேஜாக 30 கிராம் வந்து உங்களுக்கு போதும், கரெக்டான அளவு வந்துடும் உங்களுக்கு. இது வந்து நம்ம இந்த வடி பிரியாணி செய்யும்போது 30 கிராம் தான் நம்ம அளவு எடுப்போம். இப்போது நம்ம தம் பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் தேவைப்படும். ஆனாலும் நம்ம ஆவரேஜாக வந்து ஒரு 30 கிராமில் வந்து நம்ம எடுத்துப்போம். அப்புறம் தேவைப்படும் போது நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மடங்கோ இல்லை 2 மடங்கு எக்ஸ்ட்ரா உப்பு கரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கணும். அப்போ நம்ம பிரியாணி ஆகி வரும்போது சூப்பராக கரெக்டாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 30.7 இருக்குது, நான் 31 போட்டுக்கிறேன். ஐயோ 32 ஆயிடுச்சு. ஓகே, 31 கிராம் வந்து நான் உப்பு எடுத்துருக்கேன். தேவைன்னா திரும்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்மதி அரிசி நம்ம 1 கிலோ போட போகிறோம். 1 2 3 4 5 கரெக்டாக 5 கப்பு. ஸோ பிரியாணி ரைஸு கரெக்டாக 1 கிலோ. இதை கழுவி ஒரு வாட்டி அலசி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். 1 கிலோவுக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோலேருந்து 1.5 கிலோ இறா எடுத்துருக்குறோம், சரிங்களா? இது நல்லா பெரிய இறா தான் இது. இறாவும் நம்ம உரித்து அந்த குடல் நீக்கி எடுத்தாச்சு. நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி பாத்திரம் வச்சாச்சு. இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். அண்ட் அவனில் நம்ம வைக்க போகிறோம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா 200லேருந்து 250 ml ஊற்றலாம். நீங்கள் 225, சரிங்களா? போதும்னு நினைக்கிறேன். நல்ல எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் ஊற்றிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. அவ்வளோதாங்க. நம்ம வந்து எப்போ ஹையில் வைக்கிறோம் எப்போ ஸ்லோவில் வைக்கிறோம் நம்ம சொல்கிறோம். கண்டினியூஸாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். 2 கிராம் அளவுக்கு பட்டை போட்டிருக்கோம். இதில் ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய், அப்புறம் ஒரு 7லேருந்து ஒரு 10 கிராம்பு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டாச்சு. ஸோ கடல் பாசியும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ வெங்காயம் போட்டுப்போம். ஸோ இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். எப்படியும் 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் பிரியாணி அந்த பக்குவத்துக்கு வரத்துக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம இதை மூடி வைக்கலாம்.
ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். இது பார்க்கறதுக்கு கருப்பாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம அவனில் வைக்கிறதுனால இந்த மேலேருந்து ஹீட்டு போடும்போது இந்த மாதிரி ஆகிடும் அது. ஸோ அதனால் நான் மற்றபடி ஒன்றும் அழுக்கலாம் ஒன்றும் கிடையாது. இது பாருங்கள் எவ்வளோ தேய்ச்சாலும் போகாது. இப்போ ட்ரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிடுச்சு. பட் இன்னும் கொஞ்சம் கூட அது ப்ரௌனாக மாறணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஈரம் எல்லாமே வெளியே வந்துச்சுனாலே உங்களுக்கு பிரியாணி அவ்வளோ சீக்கிரம் கெடாமல் இருக்கும். ஒன்று இன்னொன்று, இந்த ஆனியன் ஃப்ரைடு ஆனியனில் வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த ஃப்ளேவரும் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. ஏன்னா அந்த எண்ணெய் தான் வந்து எல்லாமே. இப்போ எப்படி வந்து கொரியனில் வந்து சில்லி ஆயில் அந்த மாதிரி நிறைய சோயாபீன் ஆயில் எல்லாமே, அது என்னென்னா அந்த எசன்ஸ் மொத்தமாக அந்த எண்ணெயில் இருக்கும். அந்த எண்ணெய் ரைஸோடு மிக்ஸ் ஆகும்போது அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போடுற ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் வந்து அந்த எண்ணெய் வந்து இழுக்கணும். இழுத்தா தான் அந்த எண்ணெயோட ஃப்ளேவர் வந்து பிரியாணியில் ஒட்டும்போது, ரைஸில் ஒட்டும்போது உங்களுக்கு அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப குரூஷியலான பார்ட்டு. இதை எப்போவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அவசரமாக நீங்கள் எப்படி செஞ்சாலும் சரி, வெங்காயம் வந்து சரியாக வதங்கலை அப்படின்னா உங்களுக்கு பிரியாணி ஒழுங்காக வரவே வராதுங்க. இந்த மூடி வச்சுருவோம் திரும்ப. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். ஸோ இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஃபாஸ்ட்டாக தாங்க பண்ணுவோம். ஸோ இப்போ ஹையில் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ சூடு அடங்கிருச்சு. அடங்கினோடனே நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏன் போடுறோன்னா அந்த எண்ணெய் வந்து அந்த கலரை எடுத்துக்கும். ஸோ எடுத்துக்கிச்சுன்னா உங்களுக்கு பிரியாணி செய்யும்போது கலர் வந்து நல்லா வரும் உங்களுக்கு. அடுத்து வந்து நம்ம இஞ்சி பூண்டு இது போட்டுக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் எல்லாமே நம்ம கடகடன்னு போட்டாலே போதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சூப்பராக வரும். அடுத்து புதினாவும் பச்சை மிளகாவும் போட்டாச்சு. அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாங்க. அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். அது காரணம் என்னென்னா நம்ம வெங்காயம் வந்து அவ்வளோ மெலிசாக நம்ம கட் பண்ணி போட்டதுனால தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கிது. இதே நீங்கள் பெருசாக வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பதம் கிடைக்காது. இந்த பதம் கிடைக்கல அப்படின்னாலே உங்களுக்கு பிரியாணி வந்து கரெக்டாக வந்து டேஸ்ட்டு வராது. எப்பவுமே நான்வெஜ் செய்கிற எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அது கொதித்து எண்ணெய் மேலே வந்துருச்சு அப்படின்னா உங்கள் குக்கிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுதான் வந்து தம் ரூல் மாதிரி. ஸோ எப்போ நீங்கள் எண்ணெயை பார்க்குறீங்களோ அப்போ உங்களோட பொருள் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் மேலே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இறா போட வேண்டிய டைம் வந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிட்டோம். கலருக்கு வேணும்னா நீங்கள் இப்போ இல்லை எனக்கு இந்த கலர், இது ஆக்சுவலாக டார்க் ரெட்டில் தான் இருக்குது, உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இது வேண்டாம், இன்னும் எனக்கு கலராக வேணும்னா நீங்கள் இந்த டைமில் வந்து காஷ்மீரி சில்லி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா, எங்களுக்கு வந்து இதே போதும். ஸோ அதனால் நான் இப்படியே நிறுத்திக்கிறேன். ஏன்னா இறா கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இறா வந்து ஒரு 2 நிமிஷம் இதில் இருந்தால் போதும். அந்த உப்பு அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் வைப்போம். இல்லைனா வந்து இறா உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. நீங்கள் அப்படியே தண்ணி இப்போ ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வராது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வந்து இந்த மாதிரி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டுருவோம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு புளிப்பு கம்மியாக தெரியுது, கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா தக்காளியில், அப்போ நீங்கள் வந்து எலுமிச்சம்பழமோ இல்லை தயிரோ ஆட் பண்ணிங்க. இப்போ இதில் வந்து நான் போடல. இதை புளிப்பு இல்லாத தயிர்னால் நீங்கள் ஆட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு வந்து டெண்டராக இருக்கிறதுக்காக, அது நார்மலாக யூஸ் பண்ணுறது மீட் டெண்டரைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதனால் இதில் வந்து நான் ரெண்டுமே நான் போடலை.
இப்போ வந்து நம்மளுக்கு கறி பாருங்கள் கொஞ்சம் நல்லா ஒயிட்டிஷாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம 1 கிலோ அளந்துருக்கிறதுனால 1 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம இந்த ஏக்தம் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதுலேயே தான் வந்து நம்ம ரைஸும் போட போகிறோம். தனியாக வடி பிரியாணியாக செய்ய போகிறதில்ல. அதனால் நம்ம 1 கிலோவுக்கு 1 லிட்டர் நான் தண்ணி ஊற்றுறேன். அதே மாதிரி ஒரு டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை, பிரியாணி ரைஸை ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 கிலோவுக்கு பதிலாக இன்னொரு 1:20 1 லிட்டரு 200 கிராம் அது மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஊற்றிக்கிங்க. ஊற்றும்போது என்ன ஆகுனா அந்த டைமை வந்து அந்த ரைஸ் வந்து வேகிறதுக்கு யூஸ் பண்ணிக்க. ஏன்னா அது சரியாக நம்ம ஊறாதனால உங்களுக்கு 1 லிட்டர் நீங்கள் ஊற்ற முடியாது. அப்போ உங்களுக்கு சரியாக வேகாது. அதனால் நீங்கள் அரை மணி நேரம் மினிமம் ஊறணும். நம்ம ஸ்டார்டிங்கில் ஊற வச்சாச்சு அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் ஊற்றிக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 ml ஊற்றிக்குங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு கரெக்டாக அது ரைஸ் வந்து கரெக்டாக வந்துடும். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நான் வந்து ஒரு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். ஏன்னா கரெக்டாக இருக்குன்னா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு கறிக்கணும், லைட்டாக உப்பு கறிக்கணும். ஸோ அதனால் இது எவ்வளோ கிராம் வரும்னு தெரில, அதையும் நான் மெஷர் பண்ணுறேன். இப்போ ஒரு 7 கிராம் உப்பு வந்து வெறும் 7 கிராம் உப்பு திரும்ப ஆட் பண்ணுறேன் நான். ஏன்னா உப்பு வந்து ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. அதாவது எனக்கு பிரியாணியாக வரும்பொழுது இந்த உப்பு தான் கரெக்டு. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணாலும் இன்னொரு 7 கிராம் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். இப்போ 7 கிராம் கரெக்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தூக்கலாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் பிரியாணி செய்யும்போது சூப்பராக வரும் இது. ஸோ நீங்கள் வேணால் உங்களுக்கு உப்பு கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது அளவோடு நிறுத்திக்கோங்க. அதுலேருந்து மேபி நீங்கள் இப்போ 7 கிராமுக்கு பதிலாக ஒரு 5 கிராம் போட்டுங்க போதும். இல்லை உப்பு கொஞ்சம் தூக்கலாக சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி 7 கிராம் போடுங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா சீ ஃபுட்டுன்னும் போது அந்த சால்ட்டு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியணும். அப்போ தான் வந்து சீ ஃபுட்ஸ் எப்போவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ரொம்ப கம்மியாக பண்ணினா இயற்கையாகவே அதுங்களில் வந்து உப்பு தன்மை உள்ளது. ஸோ அதனால் அதில் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்போது தான் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வரும். சரிங்களா? ஸோ இப்போ இது கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சுன்னா நம்ம இது போட்டலாம். அதுக்குள்ளே இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிவிடுவோம். எப்போவுமே வந்து அவனில் நீங்கள் பண்ணுறன்னும் போது பிராயில் போடுங்க. சரிங்களா? பேக் பண்ணக்கூடாது. 2 பக்கம் ஹீட் வரும். பிராயில் மட்டும்தான் மேலே நம்ம ஊர் மாதிரி தம் பிரியாணி மாதிரி வரும். ஸோ பிராயில் கிளிக் பண்ணிங்க. ஸோ டிஃபால்ட் என்னவோ நீங்கள் டெம்பரேச்சர் மாற்றிங்க. நான் 550 வைக்கிறேன். 550 வச்சு டைமர் வந்து நான் 10 நிமிஷம் செட் பண்ணுறேன். ஸோ வச்சாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைமரில் வந்து நான் 10 நிமிஷம் வைக்கிறேன் ப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ நல்லா சூடாகிடுச்சு, கொதிக்குது நல்லா. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அரிசியை கொட்டிப்போம். இப்போ அரிசி போட்டாச்சு, அதை மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ அரிசி என்ன பக்குவத்தில் இருந்தால் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும் அவனில் வைக்கிறதுக்குன்னு நான் காட்டுறேன் நான். சரிங்களா? இப்போ வந்து போட்டாச்சு. பாருங்கள், தண்ணி வந்து இந்த லெவல் இவ்வளோ அளவுக்கு அதிகமாக இருக்குது அரிசியை விட. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கடகடன்னு அது மேலே வந்துடும். நம்ம திரும்ப மூடிடுவோம். ஸோ அரிசி கொதிக்கட்டும். ஸோ அவ்வளோதான் மக்களே, கிட்டத்தட்ட நம்ம 90% வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தம்மில் வைக்கிறது மட்டும்தான் வேலை. ஸோ இது என்ன பக்குவத்தில் அரிசி இருந்தால் நீங்கள் கரெக்டாக இருக்கும், எந்த லெவலில் தண்ணி இருக்கும் அப்படின்றத நான் இப்போ காட்டுறேன்னு கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்க அவனில் பிராயிலில் நான் சொன்ன மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அதிலே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம பிரியாணி எடுத்து பார்ப்போம். சரிங்களா? இப்போ எந்தளவு வெந்திருக்குன்னு பார்ப்போம் ரைஸு. ஸோ அரிசி வந்து நல்லா விரிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்து அரிசியில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 3 லைன் தெரியும். ஸோ அங்கேருந்து தெரியுதா தெரியல, அதை தான் நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ ஒரு 3 லைன் மாதிரி தெரியும். அது தெரியுதா பாருங்கள் இந்த வீடியோவில். ஸோ அந்த 3 லைன் இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் கண்ணாடியில். இப்போ இந்த 3 லைன் மாதிரி தெரியும், சின்ன சின்ன கோடாக தெரிஞ்ச மாதிரி. ஸோ அந்த பக்கம் வந்து அவங்க ரைஸ் விரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வந்து மிச்சம் எல்லாமே தம்மில் அது வெந்துடும். அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு குழைய ஆரம்பிச்சிடும்.
ஸோ அதனால் வந்து நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி விட்டுருவோம். வேணும்னா நீங்கள் உங்கள்கிட்ட என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புதினாலாம் இருக்குது, அதனால் அதையும் நான் மேலே போட்டு விட்டுறேன். இப்போ நம்மளது வந்து இது செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு டைமர் ஆஃப் பண்ணிவிடுவோம். பிராயில் செட் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வைப்போம். நம்ம எடுத்து உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சுட்டு மூடிட்டு இப்போ வந்து நம்ம பிராயில் போடுவோம். பிராயில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக 15 மினிட்ஸ் வைங்க. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வச்சு 15 நிமிஷம் முடிய போகுது. ஸோ இன்னொரு 40 சில்லற செகண்ட் தான் இருக்குது. ஸோ இது முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அதிலே வந்து அவன்லேயே வச்சுருங்க. ஸோ தட் வந்து உங்களுக்கு அந்த தண்ணி வந்து இன்கேஸ் மேலே வந்து சரியாக வேகாமல் இருக்குது, இல்லை ஏதோ முக்கால்வாசி வெந்துருச்சு இன்னும் ஒரு 5% வேகணும் அப்படின்னாலுமே அந்த ஈரம் மேலே எதெல்லாம் வந்து அந்த பாத்திரத்து மேலே ஒட்டி இருந்ததோ அது திரும்ப தண்ணியிலே மேலே இறங்கி திரும்ப அதில் குக் ஆகும். ஸோ அதனால் உடனே வந்து பிரியாணி வந்து எடுத்துடாதீங்க எப்போவுமே அவனில் பண்ணும்போது. முடிஞ்சிருச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு, டைமரும் ஆஃப் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இது டின்னருக்கு தான் செய்கிறோம். ஸோ 5:28 டைமு. ஸோ கரெக்டாக வந்து இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு, ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து 5:32லேருந்து 5:35க்குள்ளே நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம எடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், வா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, பாருங்கள் ரைஸ் வந்து அழகாக அந்த மேலே உதிரியாக மேலே ஏறி இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தை ரிமூவ் பண்ணுறோம். ஏன்னா சூடு அதிகமாக இருக்கும் அவனில், அதனால் வந்து இது டக்குன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ரைஸ் பார்ப்போம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, அருமையான அவனில் செய்கிற பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு பிளேட் எடுத்துப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆயில் டச் வந்து கரெக்டாக தெரியும். ஸோ அந்த ஆயில் லைட்டாக ஆயில் இருக்கணும், அந்த ஈரப்பதமும் இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எறா ட்ரை பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கும். விடுல அடுத்து பிரியாணி எப்படி இருக்கும் பார்ப்போம். சூப்பராக இப்போ தான் எடுத்தது, அதுவே எவ்வளோ உதிரியாக இருக்குது பார்த்துங்க. அவ்வளோ மணலாக அப்படியே கொட்டுற மாதிரி இருக்குது பாருங்க. பர்ஃபெக்ட்டுங்க. போட உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ உப்பு வந்து நான் 30 சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து 37 கரெக்டாக வருது. சரிங்களா? சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவனில் நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது இதே மாதிரி அவனில் செஞ்சு தான் காட்டணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.